ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழியின் 4ஆம் பத்து 6ஆம் திருமொழி காசும் கரையுடைன்னு தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான பதிகம், மங்களகரமான பதிகத்துக்குள்ளே இன்றைய தினம் நாம் நுழைகிறோம். இந்த 10 பாசுரங்களுக்கும் என்ன சாரம்னா, நம்ம ஆத்துல ஒரு குழந்தை பிறக்கிறதுனா குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம். நாம உடனே இந்த நியூமராலஜி நேமாலஜி எதோ பாக்குறோம். இதுலயும் ஒரு வித்தியாசமான விஷயம் பாருங்க. நம்ம பேர் வைக்கிறது தமிழ்லயோ சான்ஸ்கிரிட்லயோ வைக்க போறோம். ஆனா அதுக்கு இங்கிலீஷ் ஸ்பெல்லிங்ல நியூமராலஜி பாக்குறோம் பாருங்க. நம்மை போல கெட்டிக்காரர்கள் உண்டான உலகில் நினைத்து பாருங்கள். பேர் வைக்கிறது நாராயணன்னு தமிழ்ல வைக்க போறோம். இதுல இங்கிலீஷ்ல 2 ஏ போட்டா என்ன, 1 ஏ போட்டா என்ன? இது பேர் தமிழ்லயும் சம்ஸ்கிருதத்திலயும் இருக்கு. ஆனாலும் இப்படி எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். பெரியாழ்வார் அழகா அறிவுரை சொன்னார். குழந்தைக்கு பேர் வைக்கணும்னா எப்படின்னு சொல்லித்தரேன், இதுபடி பேர் வைங்கோன்னார். இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். கடந்த பதிகத்துல அவர் பேசின விஷயமே வேற. நீங்க உலகத்துல இப்படியே அதர்ம வழியில போகாதீங்கோ, கண்டதே காட்சி கொண்டதே கோலம் உண்டதே போகம்னு வாழாதீங்கோ, பெருமாளை வந்து செய்வீங்கோ, இதெல்லாம் பேசினார். திடீர்னு அப்படியே ட்ராக்க மாத்தி குழந்தைக்கு பேர் வைக்கிற கதை ஏன் வந்ததுன்னா, இதை விளக்கத்தான் ஆச்சாரியர்கள் வேணும். மணவாள மாமுனிகள் அழகா வியாக்கியானம் பண்ணார். போன 10 பாசுரம் பெரியாழ்வார் உபதேசம் பண்ணாரோ இல்லையோ, இதை கேட்டு நாமெல்லாம் திருந்திட்டோமா, திருந்தி பெரியாழ்வார்ட்ட வந்தோமா, எங்களுக்கும் ஆசை வந்துருத்து, பெருமாளை சேவிக்கணும், பக்தியோட இருக்கணும், எல்லா ஆசையும் வந்துருத்து. என்ன ஒண்ணுன்னா, இந்த மெக்கானிக்கல் லைஃப், எந்திரத்தனமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுக்கு மத்தியில பகவன் நாமத்தை சொல்றதுக்கெல்லாம் எங்களுக்கு கால அவகாசமே கிடைக்க மாட்டேங்கிறது சுவாமி, என்ன பண்றது? இன்னைக்கு எல்லாரும் ஒண்ணு ஸ்டாண்டர்டா என்ன சொல்றோம், டைம் இல்ல சார். உபன்யாசத்துக்கு வரீங்களா? டைம் இல்ல. யூடியூப்ல வீடியோ பாத்தீங்களா? டைம் இல்ல. கோவிலுக்கு வந்தீங்களா? டைம் இல்ல. எல்லாத்துக்குமே நேரம் இல்லைங்கிறோம். அது போல பகவன் நாமாவை சொல்ல நேரம் இல்லையேன்னு கேட்டாலும் பெரியாழ்வார் சொன்னாராம், தனியா பகவன் நாமாவை சொல்ல நேரம் இல்லைன்னு யோசிக்காத, உங்க ஆத்து குழந்தைக்கெல்லாம் பெருமாள் பேரை வச்சுடு. பெண் குழந்தைன்னா தாயார் பேரை வச்சுடு. குழந்தைய ஒரு நாளைக்கு 10 தடவையாவது கூப்பிடுவோம் இல்லையோ, கூப்பிடும் போது பகவானுடைய திருநாமத்தை, தாயாருடைய திருநாமத்தை சொன்ன அந்த பலன் கிடைச்சிடும் இல்லையா? அதனால நாம சங்கீர்த்தனம் பண்ணுவதற்கு தனியா நேரம் கிடைக்கலன்னு நினைக்காத, உங்க ஆத்து குழந்தைகளுக்கெல்லாம் பெருமாள் தாயார் திருநாமத்தை வச்சுடுன்னு உபதேசம் பண்ணுகிறார். அதுதான் இந்த பதிகம். அதிலே முதல் பாசுரம் பார்க்க போறோம். இதுவும் கிட்டத்தட்ட எப்படின்னா, முதல் 2 அடிகள்ல நாம எப்படி எல்லாம் பேர் வைக்கிறோம் அதையும் சொல்றார். அடுத்த 2 அடிகள்ல அப்படி வைக்காதீங்கோ இப்படி வைங்கோங்கிறார். அதனால அகைன் ஒவ்வொரு பாட்டையுமே 2 பகுதிகளா பிரிச்சுக்கிறோம். முதல் 2 அடிகள் நாம எப்படி வச்சுட்டு இருக்கோம், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அடுத்த 2 அடிகள் எப்படி வைக்கணும் அதையும் காட்டுகிறார். முதல் பாசுரம். காசும் கரையுடை கூரைக்கும் அங்கோர் கற்றைக்கும் ஆசையினால் அங்கு அவத்த பேரிடும் ஆதர்கள் கேசவன் பேரிட்டு நீங்கள் தேனித்து இருமினோ நாயகன் நாரணந்தம் அன்னை நரகம் புகாள். காசும் கரையுடை கூரைக்கும் அங்கோர் கற்றைக்கும் ஆசையினால் அங்கு அவத்த பேரிடும் ஆதர்கள் கேசவன் பேரிட்டு நீங்கள் தேனித்து இருமினோ நாயகன் நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். இப்ப பாட்டின் முதல் பாதி பாருங்க. நாம பேர் வைக்கிறோம். இந்த இடத்துல மாமுனிகள் அழகா வியாக்கியானம் பண்றார். பேர் வைக்க சொன்னா மனிதர்கள் பொதுவா என்ன பண்றாளாம், தேவர்களுடைய பேரை வச்சுடுவோம். அதுலயும் தேவர்கள்ல யாருன்னா பணக்கார தேவர்கள்னு சில பேரை சொல்லுவோம். ஒண்ணு இந்திரன். இந்திரன்னா அப்படியே தேவலோகத்துக்கெல்லாம் அவன் தான் தலைவன். இருக்கிற எல்லா செல்வம், ரம்பை ஊர்வசி மேனகை எல்லாரையும் நாட்டியமாட விட்டுண்டு ரசிச்சுண்டு நிறைய பணங்காசு வச்சிருக்கான். நமக்கு தேவை என்னன்னா, நம்மாத்து குழந்தையும் நல்ல செல்வந்தனாக நல்ல பணக்காரனா இருக்கணும். அப்ப என்ன பண்றான், இந்திரன் தான் நமக்கு தெரிஞ்சு பணக்காரனா இருக்கான், இந்திரன் பேரை வச்சுடுவோன்னு வைக்கிறானா. இல்ல குபேரன், செல்வத்துக்கெல்லாம் அதிபதி குபேரன், அப்படியே பணம் கொட்டுன்னு கொட்டுறது. அப்ப பையனுக்கு பேர் வைக்கும் போது குபேரன்னு பேர் வச்சுடுன்னு வைக்கிறானோ. இந்த ஐஸ்வர்யம் செல்வத்தை விரும்புறவாள்லாம் சந்திரலோகத்துல போய் ஐஸ்வர்யத்தை அனுபவிப்பான்னு சொல்லியிருக்கு. அப்ப சந்திரன்ட்ட நிறைய பணம் இருக்கும், சந்திரன்னு வச்சுடுங்கிறானா. அப்ப பேர் வச்சாலே இந்திரன் சந்திரன் குபேரன் இது வரும்படி வைப்போம். எதுக்குன்னா, பேர் வைக்கிறதுக்கு காரணமே காசும். குழந்தைக்கு எவ்வளவு காசு வரும், இந்த பேர் வச்சா பக்தி வளருமா, ஞானம் வளருமா, இதெல்லாம் பாக்குறது இல்ல. காசும், காசுக்காக பேர் வைக்கிறான். இந்த பேர் வச்சா அந்த தேவத்தை இவனுக்கு காசு கொடுக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வைத்து, அதாவது இது ஒவ்வொரு கேட்டகரியா பாடுறார். இதுக்கு அடுத்த பாசுரத்துல ஏதேதோ மனிதர்கள் பேரை வைப்பாளோ அதையும் பாடுறார். இன்னைக்கு அவளுக்கு பிடித்தமான சினிமா நடிகர் பெயர், கிரிக்கெட் பிளேயர் பேரெல்லாம் வைக்கிறா பாருங்க, அதெல்லாம் அடுத்த பாட்டுல சொல்லுவார்.
இந்த பாட்டுல தேவர்கள் பேர் கொஞ்சம் டீசெண்டா ஆரம்பிப்போம். தேவர்கள் பேரை வைக்கிறா. இந்திரன், சந்திரன், குபேரன் இப்படி எல்லாம் பேர் வைக்கிறான். எதுக்குன்னா காசும். இத சொன்னா காசு கிடைக்கும். காசு மட்டும் இல்ல, கரையுடை கூரைக்கும். கூரைனா வஸ்திரம், ஆடைன்னு அர்த்தம். கரை உடைனா கரை போட்ட வஸ்திரம். ஏன்னா ஏழைன்னா நல்ல கரை கூட இல்லாத ஆடை அணிஞ்சிருப்பாராம். இந்த இடத்துல கரைனா அழுக்குன்னு அர்த்தம் இல்ல, பார்டர்னு அர்த்தம். கரையுடை கூரைக்கும், நல்ல பார்டர் போட்ட நல்ல வஸ்திரம் வேணும். அதுக்காக சொல்றோம் இல்லையா, வேட்டியில சகப்பு கரை போட்ட வேட்டிங்கிற பாருங்க, அது போல கரை போட்ட நல்ல வஸ்திரம் வேணும். அங்கு ஓர் கற்றைக்கும். கற்றைனா கைப்பிடி நெல்லுன்னு அர்த்தம். அங்கு இந்த பூமியில வாழும் காலத்துல ஓர் கற்றைக்கும், இந்த பேர் வச்சா ஒரு கைப்பிடி நெல்லு கிடைக்குமா என்று ஆசையினால், இதுக்கெல்லாம் ஆசைப்படுறான். ஆசைப்பட்டு என்ன பண்றா, அதுக்குன்னு சொல்லி அந்த யாரையும் நம்ம தோஷமா சொல்லல, அது நம்மளுடைய பணியும் இல்ல. பாட்டின் அர்த்தம் உங்களுக்கு ரிலேட் பண்ணும்படியா சொல்றதுக்காக தான் இந்த உதாரணம். அதுல நியூமராலஜில யார் எக்ஸ்பர்ட்னு பாக்குறான். அவர்கிட்ட போறான். இந்த மாதிரி குழந்தை பிறந்திருக்கு, இந்த தேதியில பிறந்திருக்கு, இந்த நம்பர், இதுக்கு எப்படி பேர் வைக்கணும். அவர் திரும்ப ஒண்ணு சொல்லுவார், இந்த பேர் வந்து ஏல தான் ஆரம்பிக்கணும், அதுல இத்தனை வவல்ஸ் வரணும், முடிக்கும் போது அது வந்து இசட்ல முடியணும், இப்படி எல்லாம் பேர் வைன்னு சொன்னா எத்தையோ ஒரு பேரை கொண்டு வந்து வச்சுடுறா. ஆக இது வைக்கிறதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, இதை வச்சா காசு கிடைக்குமா, வஸ்திரம் கிடைக்குமா, உணவு கிடைக்குமா. அதான் பாருங்க, காசும் பணத்துக்காக, கரையுடை கூரைக்கும் கரை போட்ட வஸ்திரத்துக்காக, அங்கோர் கற்றைக்கும் ஒரு கைப்பிடி நெல்லுக்காக ஆசையினால் ஆசைப்பட்டு எத்தையோ குழந்தைக்கு பேருன்னு சொல்லி வச்சுடுறா. அதுல பல பேர் பார்த்தா புரியவும் மாட்டேங்கிறது. அவளுக்கு என்னன்னா பேர் ஃபேஷனா இருந்தா போறோம், அதுல இஷ்ஷுங்கிறது ஒரு 4 தடவை வரணும், அப்படி வந்துருத்துனா நல்ல பேர், இப்படி எல்லாம் வச்சுடுறா. அங்கு அவத்த பேரிடும் ஆதர்கள். பாருங்க, பெரியாழ்வார் பாடுறாரு, அங்கு இப்படி குழந்தைகளுக்கு அவத்தம்னா அபத்தம்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் பாருங்க, அதுதான் தமிழ்ல அவத்தம். அபத்த பேர், அபத்தமா தீங்கு செய்யும் பேரை வைக்கிறீர்களேங்கிறார். ஏன்னா இந்த ஜீவாத்மா எம்பெருமானுக்கு தொண்டன்னா பெருமாளோடு தொடர்புடைய பேர், பெருமாளுடைய அடியார்கள் ஆச்சாரியர்களுடைய தொடர்புடைய பேர், அல்லது பெண் குழந்தைன்னா தாயார், தாயாருடைய பக்தர்கள் அவளோடு தொடர்புடைய பேர். இது இல்லாம வேறு எது வச்சாலும் அது அந்த குழந்தைக்கு தீங்காம். அதனாலதான் சொல்லுவா, பகவத் பாகவத ஆச்சாரிய சம்பந்தம் கொண்ட திருநாமத்தை தான் வைக்க வேண்டும். ஆழ்வார்களோட திருநாமம் இருக்கு, ஆச்சாரியர்களின் திருநாமம் இருக்கு, அவளுடைய தேவிகளின் திருநாமங்கள் இருக்கு, பெருமாள் தாயாருக்கு எத்தனை எத்தனை திருநாமம், எவ்வளவு திவ்ய தேசங்கள், விஷ்ணு சகசிரநாமம் பெருமாளுக்கு 1000 இருக்கு, தாயாருக்கு லட்சுமி சகசிரநாமம் இருக்கு. இத்தனை இருக்கும் போது அவத்த பேரிடும், அபத்தமா ஏதேதோ பேரை கொண்டு போய் குழந்தைக்கு வைக்கக்கூடிய ஆதர்கள், ஆதர்னா முட்டாள்னு அர்த்தம். பெரியாழ்வார் பாருங்க கொஞ்சம் கோபமாவே சொல்லிட்டார். ஏன்னா பெருமாள் இத்தனை திருநாமம் வச்சுட்டு இருக்கார், அதெல்லாம் விட்டுட்டு எங்கேருந்தோ நான் இஷு புஷுன்னு உன்னை தேர்ந்தெடுத்து தான் வைப்பேன்னு சொன்னா முட்டாள்னு சொல்லாம என்ன சொல்றது, ஆதர்கள், முட்டாள்களே. இதான் பாட்டின் முதல் பாதி. பணம் கிடைக்குங்கிறதுக்காகவும், கரை போட்ட வஸ்திரம் கிடைக்குங்கிறதுக்காகவும், ஒரு கைப்பிடி நெல்லு கிடைக்குங்கிறதுக்காகவும் குழந்தைகளுக்கு அபத்தமா பேர் வைக்கிறீர்கள முட்டார்களே. அப்ப எப்படி பேர் வைக்கணும்னு கேட்டோம். இருக்கே, கேசவன் பேரிட்டு முதல் திருநாமம் கொடுக்கிறார் பெரியாழ்வார். கேசவன் பெருமாளுக்கு அழகான திருநாமம் இருக்கு. இந்த கேசவன்கிறது எல்லா காலத்திலையும் வைக்கலாம். உங்களுக்கு இஷ்யூ சவுண்ட் வேணும்னா கேசவன் அதுலயும் வந்துருத்து. அதனால இந்த காலத்து திருநாமமா அந்த காலத்து திருநாமமா சந்தேகப்பட வேண்டாம், இன்னைக்கும் கேசவன் வைக்கலாம். ரெலவெண்டான பேர் தான், மாடர்னாவும் இருக்கும், பகவானுடைய திருநாமமும் இருக்கும். கேசவன் அர்த்தமும் ரொம்ப வசதி. மாமுனிகள் வியாக்கியானத்துல காட்டுறார், கேசவன்னா கா ஈசா வன் சேர்ந்தா கேசவன். கா ஈசா வா, கானா பிரம்மா, ஈசன்னா சிவன். கேசவன்னா காங்கிற பிரம்மா, ஈசன்கிற சிவன், ரெண்டு பேரையும் யார் படைத்து ஆட்டி படைத்து உள்ளிருந்து இயக்குகிறானோ அவனுக்கு கேசவன்னு பேரு. அதனால இப்படி பெருமாளுடைய பரத்துவத்தையும் சொல்றதுக்கும் இனிமையா இருக்கு. கேசவன் பேரிட்டு, பேர் இடுதல்னா பேர் சூட்டுதல்னு அர்த்தம். அப்படி அந்த பேரை வச்சு நீங்கள் தேனித்து இருமினோ, தேனித்தல்னா சந்தோஷப்படுதல்னு அர்த்தம். குழந்தைக்கு கேசவன் பேர் வச்சு பாருங்க. யாரோ ஒருத்தர் கேட்பா நம்மள்ட்ட, உன் குழந்தைக்கு என்னடா பேருன்னா கேசவன், சொல்லி பாருங்க, அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். கேசவன் கேசவன் கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ நாளை ஆண்டாள். கேசவன் தமர், நம்மாழ்வாருடைய பாசுரம். கேசவன் கேசவன் சொல்லுங்கோ, கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன. கேசவன் குழந்தையோட பேரை சொல்லி குழந்தைய கேசவான்னு கூப்பிடும் போதும் சரி, மத்தவாழ்கிட்ட சொல்லும் போது என் குழந்தைக்கு கேசவன் நீங்க சொல்லும் போதும் சரி, கேசவன் பேரிட்டு அந்த கேசவனுடைய திருநாமத்தை சூட்டினால் நீங்கள் தேனித்து இருமினோ, நல்ல சந்தோஷமாக இருக்கலாம். இது மட்டும் இல்ல, இந்த கேசவன்கிற திருநாமத்தை குழந்தைக்கு வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம நரக்கத்துக்கும் போக மாட்டோம்னார். ஓ, எப்படி எங்களுக்கு புரிஞ்சு கொடுத்தேனோ. என்ன, அஜாமிளன் சரித்திரம் உடனே நமக்கு ஞாபகம் வரும். அஜாமிளன் ஒருத்தன் வாழ்க்கை முழுக்க பாப்பமே பண்ணா,
பாகவதத்தின் 6வது ஸ்கந்தத்தில் அவன் வரலாறு வருகிறதே. அவன் கடைசி பிள்ளைக்கு மட்டும் நாராயணன்னு பேர் வச்சான். யமகிங்கரர்கள் பாசக்கயிற்றை வீசும் போது கடைசி பிள்ளைய நாராயணா அப்படின்னு கூப்பிட்டான். ஆனா விஷ்ணு தூதர்கள் வந்து அவனை காப்பாத்தி அவனுக்கு நற்கதி பின்னாடி பெறுவதற்கு வழிகாட்டினார்கள். இதெல்லாம் நம்ம பாக்குறோம். அப்படியான்னு கேட்டோம். பெரியாழ்வார் சொன்னார், அதுவும் ஒரு வகையில சரிதான். ஆமா, அந்த குழந்தைய கேசவா கேசவான்னு கூப்பிடுவோம். அதெல்லாம் தன்னை சொன்னதாக பெருமாள் எடுத்துப்பார். அது ஒரு பக்கம். அதை விட ஒரு அருமையான யுக்தி ஒண்ணு சொல்றேன்னு பெரியாழ்வார். அதான் பாட்டின் ஈற்றடி பாருங்க. நாயகன் நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். உன் குழந்தைக்கு நாராயணன் கேசவன் பேர் வச்சுட்டு இல்லையோ, அப்ப இந்த இடத்துல அன்னைங்கிறது தந்தையையும் சேர்த்து குறிக்கும்னு மாமுனிகள் வியாக்கியானம். என்ன ஒண்ணு, அம்மாக்கு குழந்தைகிட்ட பாசம் அதிகங்கிறதுனால தாயை மட்டும் குறிப்பிட்டிருக்காரு ஒழிய இது தந்தைக்கும் பொருந்தும். நீ யாருன்னு கேட்டா யமன்ட்ட நான் நாராயணனுடைய பெற்றோர் கேசவனுடைய பெற்றோர்னு சொன்னா யமனே நரகத்துக்கு அழிச்சுன்னு போக மாட்டான்ப்பா. சோ உனக்கு ஒரு ஐடென்டிட்டி கார்டு கிடைச்சுடுத்து. நாரணன் தன் அன்னை, நாரணன் தன் தந்தை அப்படின்னு அடையாளம் கிடைச்சுடுத்தோ இல்லையோ. நாராயணனுடைய அன்னை என்னைக்குப்பா நரகம் போவா? அதனால நீ கூப்பிடு, அவசியம் பகவன் நாமாவை சொல்றோம், குழந்தைய கூப்பிடுறோம், அது ஒரு புறம். ஆனா நாராயணனுக்கு அன்னை, அது அந்த நாராயணன் இல்ல, சாதாரண நாராயணன்கிறதெல்லாம் இருக்கட்டும். நாராயணனுடைய அன்னை அவ ஏன் நரகம் போறா? நாயகன், நாயகன்னா எல்லோருக்கும் தலைவன், சேஷின்னு வியாக்கியானம். அதாவது நாம எல்லாரும் பெருமாளுக்கு தொண்டர்கள், சேஷபூத்தர்கள். அவன் தலைவன் சேஷி. ஆக்சுவலா இந்த சேஷன் சேஷிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கணும்னா, பகவானுக்கு மேன்மை சேர்ப்பதற்காகவே ஏற்பட்ட பொருள் நாமெல்லாம் சேஷர்கள். நம்ம கிட்ட இருந்து மேன்மை பெறக்கூடியவன் அவன் தான் சேஷி. அப்படிப்பட்ட தலைவனுக்கு நாமெல்லாம் தொண்டர்கள். அவன் தான் நாயகன். நாரணன், அவன் நாராயணன் அழைக்கப்படுகிறான். நாரம் அப்படின்னா அழியாத மங்கள குணங்கள், கல்யாண குணங்கள். அதுக்கெல்லாம் அயனம், இருப்பிடமா இருக்கான். அப்போ ஒரு பக்கம் நாயகன், எல்லாருக்கும் தலைவன். இன்னொரு பக்கம் நாரணன், எல்லையில்லாத மங்கள குணங்கள் நிறைந்தவன். தம் அன்னை, அவனுக்கு பெற்றோரா இருக்கார்னா நரகம் புகழ். நீங்க நரகத்துக்கு போக வேண்டிய தேவையே கிடையாது. அதனால ஒரு பக்கம் பகவானுடைய நாமத்தை சொல்றீங்க, பகவான் அருள் கிடைக்கும். இன்னொரு பக்கம் நாராயணனோட அம்மா அப்பான்னு சொன்னா நரகமும் ஏற்படாது. அதனால குழந்தைக்கு கேசவன், நாராயணன் என்று பெருமாளுடைய திருநாமத்தை சூட்டுங்கள்ங்கிறது பாட்டின் 2வது பாதி. காசும் கரையுடை கூரைக்கும் அங்கோர் கற்றைக்கும் ஆசையினால் அங்கு அவத்த பேரிடும் ஆதர்கள் கேசவன் பேரிட்டு நீங்கள் தேனித்து இருமினோ நாயகன் நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். காசும் கரையுடை கூரைக்கும் அங்கோர் கற்றைக்கும் ஆசையினால் அங்கு அவத்த பேரிடும் ஆதர்கள் கேசவன் பேரிட்டு நீங்கள் தேனித்து இருமினோ நாயகன் நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். காசுக்காகவும் கரபோட்ட வஸ்திரத்துக்காகவும் ஒரு கைப்பிடி நெல்லுக்காகவும் ஆசைப்பட்டு அபத்தமா குழந்தைக்கு பேர் வைக்கக்கூடிய முட்டாள்களே, கேசவனுடைய திருநாமத்தை சூட்டி சந்தோஷப்படுங்கோ. நாராயணனுடைய அம்மா நரகத்துக்கு போக மாட்டாங்கிறது பாசுரத்தின் திரண்ட பொருள். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். desiring money, clothes or food, you are naming your children with absurd names. O fools, name your child as Keshava and be happy. The mother of Narayana, the Lord, will never reach hell என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரத்துல பெரியாழ்வார் என்ன பண்ண போறார்? இப்ப சொன்ன கேட்டகரி கூட பரவாயில்ல. ஏதோ சாஸ்திரம் வேதத்துல நம்பிக்கை வச்சுட்டு ஏதோ இந்திரம் பேரை வச்சாலாவது காசு கிடைக்கும், குபேரம் பேரை வச்சாலும் காசு கிடைக்கும். நாஸ்திகனுக்கு இது தேவலாமே. ஒண்ணுமே கிடையாது, சாமி கிடையாது, வேதம் கிடையாது, ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்றதுக்கு ஏதோ ஒண்ணுல நம்பிக்கை வச்சு ஏதோ பேர் வச்சான். ஆனா அதுவுமே வேண்டாம், பெருமாள் பேர் வைங்கோன்ட்டார் பெரியாழ்வார். ஆனா இன்னும் சில பேர் பூமியில இருக்கா. என்ன பண்றான், பூமியில உள்ள சாதாரண மனுஷன் யாரோ ஒரு பெரிய பணக்காரன் இருக்கான்னா அவள்கிட்ட கொண்டு போய் குழந்தைய கொடுத்து சார் நீங்க பேர் வைங்கோங்கிறா. அவன் ஒரு மனிதனோட பேரை வைக்கிறான். இதை வச்சு வாங்கிட்டு வராளே, இது எவ்வளவு பெரிய அபத்தம். அதை கண்டிக்க போறார் பெரியாழ்வார். அடுத்த பாசுரத்தில் காண்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். காசும் கரையுடை ஊரைக்கும் அங்கோர் கற்றைக்கும் ஆசையினால் அங்கவத்த பேரிடும் ஆதர்கள் காசும் கரையுடை ஊரைக்கும் அங்கோர் கற்றைக்கும்
ஆசையினால் அங்கபத்த பேரிடும் ஆதர்கள் கேசவன் பேரிட்டு நீங்கள் தேனி திருவினோ நாயகன் நாரண தம்மன்னை நரகம் புகழ் கேசவன் பேரிட்டு நீங்கள் தேனி திருவினோ நாயகன் நாரணன் தம்மன்னை நரகம் புகழ்